தவறுகளையும் குற்றங்களையும் தவிர்த்து வாழ வேண்டியது ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியருக்கும் மிக முக்கியமான ஒரு தேவை. தவறுகிற பொழுது தவறுகளை உணர்ந்து திருந்த வேண்டியது ஒரு விசுவாசிக்கும் ஊழியருக்கும் முக்கியமான ஒரு கடமை. ஆனா இன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறை ஒருவர் செய்துவிட்டு அது தொடர்பாக அவர் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது என்ன சொல்லுங்க, எந்த போதகர் தப்பு பண்ணல, எந்த பாஸ்டர் தப்பு பண்ணல, அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வருகிறது மாதிரி தெரிகிறது. இங்க ஊழியம் பண்ற எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே பரிசுத்தம் இல்லாதவங்க தான். அப்புறம் பாவிகளாக பரிசுத்தமற்றவர்களாக இருந்து கொண்டு எப்படி ஊழியம் செய்யறது? ஊழியம் என்றால் என்ன? மனிதர்களை பரிசுத்தவான்களாக்குவது தொடர்பான ஒரு செயல்பாட்டை செய்வதான ஊழியம். அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் தவறுகளுக்கு எதிராகவும் குற்றங்களுக்கு எதிராகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? அந்த நிலைமை இல்லாத பொழுது எல்லாரும் தவறு செய்யலாம், எல்லாரும் பாவம் செய்யலாம் என்றால் இது எந்த அளவிற்கு இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்த தவறான புரிதலும் தவறான ஒரு நிலைப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இது மிக மிக வருத்தத்திற்குரிய ஒன்று.